السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த அல்லாஹுதான் இந்த உலகத்தை ஆளுகிறான். அவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறான். அவன் யாரிடமிருந்து அதிகாரங்களை பறித்து விட்டானோ வேறு யாராலும் அதை திருப்பி வழங்க முடியாது. இந்த வானம் பூமியிலே மறைந்திருக்கிற எல்லா ரகசியங்களையும் அவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான். மனித உள்ளங்களிலே ஊசலாடுகிற எண்ணங்களையும் அவன் அறிந்திருக்கிறான். இந்த பூமியின் இருள்களுக்குள் மறைந்து கிடக்கின்ற ஒரு சிறிய விதையாக இருந்தாலும், அவை ஈரமானதாக இருந்தாலும் உலர்ந்ததாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வைகளை விட்டும் அவைகள் மறைந்துவிட முடியாது. ஒரு மரம் தன்னுடைய இலைகளை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் ஏட்டிலே அவைகளும் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த அல்லாஹுதான் வணக்க வழிபாடுகளுக்குரிய தகுதி படைத்தவன் என்பதை மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, இன்றைய தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்கள். யாரை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான், யாரை இறை நேசர்கள் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த தலைப்பு மிக விசாலமான பல விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பென்றாலும் சுருக்கமான ஒரு சில செய்திகளோடு இதிலே ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த செய்திகளை நான் பல்வேறு இமாம்களுடைய கிதாபுகளை வாசித்து அதனுடைய சுருக்கமாகத்தான் இந்த உபதேசத்தை நான் செய்கிறேன். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காயிதத்துன் ஃபிஸ் ஸப்ர் என்கிற ஒரு புத்தகம், அதே போல இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உத்தத்து சாபிரீன் வ தஹீரத்து ஷாக்கிரீன் என்கிற நூல், அதே மாதிரி இமாம் இப்னு அபி துன்யா என்று சொல்லப்படுகிற இமாமுடைய அஸ்ஸப்ர் வ ஸவாபு அலை என்ற நூல், இதில் இருந்து சில சுருக்கங்களை இன்றைய உரையிலே உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். இந்த உபதேசம் உங்களுக்கு என்று சொல்வதை விட இது முதலாவது எனக்கு. இதை சொல்லுகிற நான் இஹ்லாஸாகவும்
நான் எதை சொல்றேனோ அதை அமல் செய்யணுன்ற ஒரு உபதேசத்தை எனக்கு செய்தவனாகவும் அதே உபதேசத்தை உங்களுக்கும் செய்தவனாகவும் இதை நான் ஆரம்பம் செய்கிறேன். பொதுவாக நமக்கு தெரியும் அல்லாஹ் எப்படிப்பட்ட அடியார்களை விரும்புகிறான், அடியார்களிடம் எப்படியான செயல்களை அவன் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய செயல்கள் என்ன, அல்லாஹ் வெறுக்கின்ற விஷயங்கள் என்ன, எப்படியான மனிதர்களை விரும்புவதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பிவிட்டால் அதனுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும், இது போன்ற விஷயங்கள் இந்த தலைப்பிலே விரிவாக பேசப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் சஹீஹ் புகாரில 3209வது இலக்கத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ இதா அஹப்பல்லாஹுல் அப்த், அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் விரும்பி விட்டால் தஆ ஜிப்ரீல், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். அழைத்து என்ன சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலான், அல்லாஹ் இந்த மனிதனை விரும்பி விட்டான். இந்த உதாரணத்துக்கு இந்த சபையில் உள்ள ஒரு நபர் சகோதரர் தாஜிதீன் வச்சுக்கொள்ளுங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அதை சகோதரர் தாஜிதீனை அல்லாஹ் விரும்பிட்டான். அல்லாஹ் என்ன செய்யறான், ஜிப்ரீல் வானவர் ஜிப்ரீலை அழைத்து சொல்கிறான், இந்த நபரை தாஜிதீன் என்பவரை நான் விரும்பி விட்டேன், நீங்களும் இந்த மனிதரை நேசியுங்கள் என்று அல்லாஹு தஆலா வானவர் ஜிப்ரீலுக்கு சொல்கிறான். இந்த வானவர் ஜிப்ரீல் என்ன செய்கிறார், ஃபயுனாதி ஜிப்ரீல் ஃபி அஹ்லிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து வானவர் ஜிப்ரீல் சொல்கிறார், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், இந்த நபரை அல்லாஹ் விரும்பி விட்டான், நானும் அந்த நபரை விரும்பி விட்டேன், எனவே நீங்களும் அவரை விரும்புங்கள் என்று சொல்கிறார். வானவர்களும் அந்த நபரை விரும்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதன் பிறகு ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா சும்ம யூதஉ லஹுல் கபூல், அதற்கு பிறகு அந்த நபரை இந்த பூமியில உள்ளவர்களும் அங்கீகரிப்பார்கள். சில மனிதர்களை நம்ம நேசிப்போம், என்ன நேசம், இதுக்கு பின்னால என்ன காரணம் நம்மளுக்கே தெரியல, ஆனா அந்த நபர் மேல நமக்கு இரக்கம், அந்த நபரை எல்லாருமே அங்கீகரிக்கிறார்கள். அப்ப இந்த உலகத்துல மனிதர்களிடமும் ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது, மனிதர்களும் நம்மை விரும்புகிறார்கள். அல்லாஹ் நேசிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட், அதற்கான வெகுமதி அல்லாஹ்வுடைய நேசம் மட்டுமல்ல, வானவர்களுடைய நேசம் கிடைக்கிறது, பூமியில் உள்ளவர்களும் அந்த நபரை அங்கீகரிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய மதாரிஜுஸ் சாலிகீன் என்ற நூல்ல அல்லாஹ் விரும்புகிற அடியார்களை பற்றி பட்டியல் போடுறாங்க. நீங்க நிறைய குர்ஆனை ஓதும் போது மொழிபெயர்ப்புகளை படித்திருப்பீர்கள். அல்லாஹ் வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அப்ப பொறுமையோடு வாழுகிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நல்ல மனிதர்களை நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அல்லாஹ் தௌபா செய்கிறவர்களையும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹி ஸஃபன், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகிறவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இறைச்சமுள்ளவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். நியாயவான்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அவன் மீது தன்னுடைய எல்லா விஷயங்களையும் பொறுப்பு சாட்டுகிறவர்களை அல்லாஹ் என்ன பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் இந்த விஷயத்தை பொறுப்பெடுப்பான் என்று தவக்குல் வைப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இது மாதிரி நாங்க நிறைய பார்க்கிறோம். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் இது மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. இன்னும் சில நபர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத், ஃபஸாதை குழப்பங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், ஆணவம் கொள்கிற பெருமைக்காரர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அநியாயம் செய்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா,
அல்லாஹு தஆலா கர்வம் கொண்டவர்களை நேசிக்க மாட்டான் என்று, யாரை நேசிப்பான் என்பதையும் சொல்கிறான், யாரை நேசிக்க மாட்டான் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வகையில தான் நாங்க இன்னைக்கு பார்க்கிறது, அதாவது சூரா ஆலே இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்திலே 146 முதல் 148 வசனம், 3 146ல இருந்து 48 வரைக்கும் பாருங்க. அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்றான். இதுல என்ன சொல்றான்? வகஅய்யும் மின் நபியின், எத்தனையோ நபிமார்கள் இருந்தார்கள், காத்தல மஅஹு ரிப்பியூன கஸீர், அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவர்களுக்கு வழிபடக்கூடிய ரிப்பியூன்கள் அதிகமாக அவர்களோடு சேர்ந்து போராடினார்கள். ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களின் போது அவர்கள் பலவீனப்படவில்லை. வமா தஅஃபு வமஸ்தகானு, அவர்கள் பலவீனமடையல, அவர்கள் சோர்ந்து போகல, அவர்கள் எதிரிகளிடம் சரணடையவில்லை. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களை நேசிக்கிறான். யாரை நேசிக்கிறான்? பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பொறுமையாளர்கள் யார்? அதை நான் விரிவாக உங்களுக்கு சொல்லுவேன். மாகான கௌலுஹும், அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், இல்லா அன் காலு ரப்பனா ஃபிர் லனா துனூபனா, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ், எங்கட பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு யா அல்லாஹ். போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள், இந்த ஹக்கை வளர்ப்பதற்காக போராடியவர்கள், அல்லாஹ்வுடைய வழியிலே முயற்சி செய்தவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க தான் போராட போய்க்கிறோம், நாங்க இஸ்திக்பார் செய்ய மாட்டோம், தௌபா செய்ய மாட்டோம். இல்ல யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வ இஸ்ராஃபினா ஃபீ அம்ரினா, எங்களுடைய விஷயங்களிலே அளவு கடந்து வரம்பு மீறுகிற விஷயங்களை மன்னித்து விடுவாயாக. வ ஸப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், நிராகரித்த இந்த மக்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இவர்கள் தான் அல்லாஹ் விரும்புகிற மனிதர்கள். ஃபஆதாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா, இவர்கள் செய்த இந்த நல்ல செயல்களுக்காக இந்த உலகத்தின் கூலியை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். வ ஹுஸ்ன ஸவாபில் ஆகிரா, ஆகிரத்துடைய கூலியும் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா நல்லவர்களை நேசிக்கிறான். இந்த இடத்துல ரெண்டு விஷயம். முதலாவது என்ன சொன்னான்? பொறுமையாளர்களை நேசிக்கிறான் என்று சொன்னான். இரண்டாவது என்ன சொன்னான்? முஹ்சினீன், நல்லவர்களை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டும் ஒண்ணுதான். சரியா பார்த்தா, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ் முஹ்சினீன்களை பத்தி சொல்ற இடங்களை எல்லாம் தங்களுடைய கஷ்டமான நேரங்களிலே, தங்களுக்கு சோதனையான நேரங்களிலே, துன்பங்கள் வருகிற போது அதை அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நான் இன்றைக்கு பேச போறது பொறுமை, சகிப்புத்தன்மை. ஏன்னா மற்ற விஷயங்களை நமக்கு என்ன செய்யலாது, பேசினா அதுக்கான நேரம் போதாது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல பொறுமை செய்யுமாறு நிறைய சொல்றான். நீங்க படிச்சிருப்பீங்க, சூரா ஆல இம்ரான்ல 200வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்பிரு வசாபிரு வராபிது, நீங்கள் இஸ்பிரு பொறுமையாக இருங்கள், வசாபிரு பிறருடைய இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய துன்பங்களை சகித்துக் கொள்வது. சபர் என்பது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதுன்னு அர்த்தம். அதனுடைய மொழி அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி முசாபரான்னு சொல்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது, பிறருடைய துன்பங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். வராபிது, நீங்கள் உறுதியோடு ஒன்று சேர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எத்தனை விஷயத்தை சொல்றான்? வஸ்பிரு வசாபிரு வராபிது வத்தகுல்லாஹ், 4 விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். வரும் கஷ்டங்களை நீங்கள் பொறுத்துக் கொள்வது, சில போது உங்களுக்கு இடையிலே ஒருவர் மற்றவருடைய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது, நீங்கள் உறுதியாக இருப்பது,
அல்லாஹ்வை பயந்து கொள்வது. அல்லாஹ் சொல்றான் வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. இதெல்லாம் என்னத்துக்கு நீங்க செய்யணும்? இதையெல்லாம் செய்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை, குறிப்பாக அவனை நம்பிய மூமின்களை நீங்க என்ன செய்யுங்க? பொறுமையாக இருங்க, பொறுமையை கடைப்பிடிங்க, உறுதியாக இருங்கள், பலவீனம் அடைஞ்சிராதீங்க என்பதை இந்த இடத்துல சொல்றோம். இதுல முதலாவது என்னன்னா, பொறுமைன்னா என்ன? அதாவது நான் சொன்னேன், இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவங்கட ஒரு அழகான நூல் தான் உத்தத்து சாபிரின், ஒரு விரிவான ஒரு நூல். இந்த பொறுமைண்டா என்ன, அதனுடைய வகைகள்டா என்ன, வாஜிப் கடமையான பொறுமை என்ன, ஹராமான பொறுமை என்ன என்று மிக அழகாக விரிவாக நமக்கு சொல்றாங்க. அதுல பொறுமைக்கான ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறார்கள். பொறுமை என்றால் என்னன்னா, அதாவது மனிதன் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துவது, தனக்கு வரக்கூடிய சோதனைகளின் போது தன்னை தாங்கிக் கொள்வது. எதிலிருந்து? அனில் ஜஸா, பதட்டப்படாமலும், அந்த சோதனைகளின் போது அவர் நிராசை அடையாமலும், அந்த சோதனைகளின் போது தன்னை நிந்தித்துக் கொள்ளாமலும், அந்த சோதனையின் போது அந்த சோதனையை பிறரிடம் முறையிடாமலும், ரப்பிடத்தில் மட்டும் முறையிடணும். ஒருவர் தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய நடவடிக்கைகளை அந்த கோபத்தினால் ஏற்படுகிற அல்லது சில விபரீதங்களில் இருந்து பொறுமைக்கு எதிரான விஷயங்களில் ஈடுபடாமல் ஒருவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்குத்தான் பொறுமை என்று மொழியில சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, அவர் ஹபசுன் நஃப்ஸ் அனில் ஜஸா, பதட்டப்படாமல் இருக்கிறது. ஒரு ஆள் பொறுமையா இருக்கிறார்னா என்னது? ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கும் பதறாரு, அவருடைய நடவடிக்கை பதறாரு, 4 பேர்கிட்ட சொல்றாரு, பாருங்க எனக்கு இப்படின்றாரு. அவருடைய சோதனைகளால் அவர் நிராசை அடைகிறார், நிம்மதி இழக்கிறார், அவருடைய நடவடிக்கைகள்ல மிகப்பெரிய மாறுதல்கள் தெரிகிறது என்றால் அவர் பொறுமை இழந்துட்டார் அர்த்தம். அப்ப தன்னுடைய நஃப்ஸை பதட்டத்தில் இருந்து தடுத்துக் கொள்வது, தன்னுடைய நாவை அதை பற்றி பிறரிடம் நிராசை அடைந்து முறையிடுவதிலிருந்து தவிர்த்துக் கொள்வது, அதே மாதிரி தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு, சில மரணங்களுக்கு பொம்பளை நினைச்சுவாங்க, கன்னத்தில் அடிச்சு கொள்வாங்க, சட்டைகளை பிச்சு கொள்வாங்க, அதாவது தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து போய்விடாமல் இருப்பதுக்கு தான் பொறுமை என்று சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல இதை விளக்குற மாதிரி சொல்றான். சூரா அல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் ரப்பை அழைக்கிறார்களே அத்தகையவர்களோடு உம்முடைய மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளும். அவங்களை விட்டு போயிடாதீங்க, அவங்களோட இருங்க. சில நேரங்களில் அவர்களால நமக்கு சில அசௌகரியங்கள் வரலாம், சில சங்கடங்கள் வரலாம். எது வந்தாலும் யாரெல்லாம் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வை அழைக்கிறார்களோ அவர்களோடு நீங்களும் இருங்க, உங்களை கட்டுப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லி காட்டுறோம். இந்த பொறுமை என்பதனை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இந்த பொறுமைண்டா என்ன? இப்ப சிலவங்க நினைக்கிறாங்க, நான்டா பொறுமையா தான் இருக்கிறேன். பொறுமை என்பதனுடைய முழுமையான வடிவம் தெரியும். உலமாக்கள் என்ன சொல்றாங்கடா, பொறுமை என்பது 3 பகுதிகளாக இதை நம்ம பார்க்கணும். முதலாவது விஷயம் என்ன? சப்ருன் அலா தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில், தாஅத் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கிற விஷயத்தில் நாம் பொறுமையாக இருப்பது. அது என்னது? நம்ம என்ன செய்றோம்? நமக்கு அல்லாஹ் தஆலா சில கடமைகளை தந்திருக்கிறான். 5 நேர தொழுகையை தந்திருக்கிறான், நோன்பு பிடிக்கிறது தந்திருக்கிறான், சுபஹ் தொழணும், இஷா தொழணும், ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும். அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் அவனுக்கு வரக்கூடிய அந்த சோர்வுகள், சில கஷ்டங்கள், இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த வழிபாட்டில் இருக்கிறது. அப்படின்னா அல்லாஹ்வை வணங்குறது. ஒரு ஆளுக்கு சுபஹ் கிளம்ப கஷ்டமாகிது, இதை செய்யலாது அப்படின்றாரு, அவர் பொறுமையாளியில வரமாட்டார். இவர் பொறுமை உள்ளவர் அல்லையே. அல்லாஹ்வை வணங்குறதுக்காக அவர் தன்னுடைய நஃப்ஸை இறை வணக்கத்திலே அவர் தரிபடுத்தணும். அல்லாஹ்வோட வணக்க வழிபாடுகள்ல ஒரு ஆளுக்கு வசதி இருக்குது, ஆனா ஹஜ்ஜிக்கு போகல. கேட்டா சொல்றாரு, இல்ல இப்ப நான் ஹஜ்ஜிக்கு போகல, அது 40 வயசுக்கு போனா சரிதானே, ஹஜ்ஜி எப்ப கடமை? உங்களுக்கு அதுக்கான வசதி வந்தா 20 வயசுல வந்தாலும் ஹஜ்ஜிக்கு போகணும். அவர் சொல்ற காசெல்லாம் இருக்குதான்,
ஆனா நான் என்ன 40 வயசுக்கு புறவு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தீங்க, நீங்க 41 வயசுல 50 மூத்தா போவீங்க. அப்படி ஒரு ஆள் செய்யறாரு. அப்ப அவரை சொல்லலாமா பொறுமையாளின்று? இல்ல. அப்ப ஒரு ஆள் இருக்கிறாரு, எல்லாம் தொழுகிறாரு, சுபுக்கு மட்டும் தொழுகிறாரு இல்ல. என்னன்னு கேட்டா எழும்ப கஷ்டமாகின்றாரு, அவர் பொறுமையாளி இல்ல. அவ அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற விஷயத்துல பொறுமையாக இருப்பது. இரண்டாவது என்ன பொறுமை? வஅன் வஸப்ருன் அன் மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருப்பது. மனது பாவத்தை ஏவும், ஆனா ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்றார். மனது பாவத்தை செய்யுமாறு தூண்டும் போதெல்லாம் அந்த பாவத்துக்கு தன்னை ஈடுபடுத்தாமல், மனோ இச்சைக்கு வழிபடாமல், தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் தடுத்துக் கொள்கிறாரே, இது இரண்டாவது வகை. முதலாவது சபருன் அலா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அதில் கட்டுப்பட்டிருப்பது. இரண்டாவது சபருன் அன் மஅசியத்தில்லா, பாவத்தில் தன்னை ஈடுபடுத்தாமல் கட்டுப்பாடோடு இருப்பது. வஸபருன் அனில் மஸாயிபி வன் நகபாத், அதாவது சோதனைகள் துன்பங்கள் வார நேரத்தில் அதுல பொறுமையாக இருப்பது. அதுல எப்படி பொறுமையா இருக்கிறது? ஒரு ஆளுக்கு திடீரென்று ஒரு இழப்புன்னு வந்துச்சு. ஒரு கம்பெனியை ஓபன் பண்ணாரு, லட்சக்கணக்கில் காசை போட்டார். அவர் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமா அப்படியே லாஸ்ட், அவருக்கு நஷ்டமாகிட்டு. இப்ப என்னது? உள்ளத்துக்குள்ள நிராசையாகிட்டார். என் லைஃப் முடிச்சு, இதோட நம்ம கதை முடிஞ்சு, இதுக்கு மேல நாம முன்னேறதுக்கு வழி இல்லை, நாம பிச்சை எடுக்கிறது தான் என்று நினைக்கிறார். இவரை சொல்லலாமா பொறுமையாளி? இல்ல. என்ன சொல்லணும்? இன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா அஅதா, எதை அல்லாஹ் என்னிடமிருந்து எடுத்தானோ அது அல்லாஹ்வுக்குரியது, எதை என்னிடம் தந்து வச்சிக்கிறானோ அதுவும் அல்லாஹ்வுக்குரியது. வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு தவணை இருக்குது என்று அந்த நம்பிக்கை வரணும். யா அல்லாஹ், நீதான் எனக்கு இது தந்திருக்கிறா, யா அல்லாஹ் நீதான் இதை என்னிடம் எடுத்திருக்கிறா. எந்த ஒரு சோதனை வந்தாலும் மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும், இந்த பூமியிலோ உங்களுக்கோ எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்ல், அது ஏற்கனவே அல்லாஹ்வுடைய விதியிலே அது எழுதப்பட்டது. அல்லாஹ் எழுதுனது நடந்து போச்சு. இப்ப சில நேரத்தில் நாங்க ஒரு பயணமோ அல்லது ஒரு தேவைக்கோ போயிருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிருப்போம் அல்லது 1 நிமிஷம் லேட் ஆகிப்போம். அந்த பஸ் போயிட்டு போ, அநியாயம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் வந்திருந்தால் நாங்க இந்த பஸ்ல போயிருக்கலாம். உன்னாலதான் பாரு, நான் வர சொன்னேன் தானே, நீ அப்ப ரெடியா வந்திருக்க. சண்டை இங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு விஷயம் உங்களை விட்டு தவறிவிட்டால் அது தவறிவிட்டது. ருஃபியாத்தில் அக்லாம், அல்லாஹ்வுடைய அந்த பேனை உயர்த்தப்பட்டு விட்டது, எழுதப்பட்டது, உலர்ந்து விட்டது என்று நினைக்கிறோம். நீங்க சொல்லுங்க, லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்குதானே. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருந்தா, டாக்டர்மார் சில பேர் அப்படித்தான், உங்கள்கிட்ட காசு வரிக்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்யணும், நீங்க ஒரு 10 நிமிஷம் பிந்தி இருந்தா ஆளை காப்பாத்திலாம் போய்க்கும். இவர் தான் என்ன ரப்புல் ஆலமீன் மாதிரி. அப்படியெல்லாம் இல்ல, அது அல்லாஹ் உனக்கு உயிர் போகணும்டா, நீங்க 10 அல்ல எவ்வளவு நேரத்துக்கு முன்னுக்கு போனாலும் செய்யல. அது அப்ப இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். எப்படி? அல்லாஹ் எழுதினா நடக்குது, அல்லாஹ்ட விதியில தான் நமக்கு நஷ்டம் வரும். அல்லாஹ் எழுதிட்டான். அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத், யா அல்லாஹ் நீ தாரத தடுக்கிறவனும் யாரும் இல்லை, நீ தடுத்ததை தாரவனும் யாரும் இல்லை. அல்லாஹ் போகணும்னு எழுதிக்குது. நான் படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முதல்ல என்னுடைய கதிரில் எழுதப்பட்ட விஷயம் இப்ப நடந்துக்குது. நான் இதுல பதறி எனக்கு என்ன பிரயோசனம்? இதுல டென்ஷன் ஆகி என்ன பிரயோசனம்? இதுல போய் நான் எனக்கு இந்த உளவியல் சார்ந்தவங்கிட்ட போய் காசு கொடுக்கிறது என்ன பிரயோசனம்? எனவேதான் ஈமானோடு ஒரு மனிதர் வாழ்ந்தால் பொறுமை என்பது அவருக்கு எழுதப்பட்டு விடும். ஈமான் தான் சகோதரர்களே. நம்ம கதிர் மேல சரியான நம்பிக்கை வச்சா எது நடந்தாலும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்ல், அது அல்லாஹ்வுடைய விதியில ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. ஏன் அல்லாஹ் இதை சொல்றான்? லிகைலா தஸவ் அலா மா ஃபாத்தகும், உங்களுக்கு தவறி போன விஷயங்களை நினைச்சு நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக. அல்லாஹ் போயிட்டுதே, அல்லாஹ் 1 லட்சம் போயிட்டு 2 லட்சம் போயிட்டு எதுக்குற வாப்பா? ஃபதவக்கல் அலல் ஹய் அல்லதீ லா யமூத், எவன் மௌத்தாகாம என்றும் உயிரோடு இருக்கிறானோ அவன் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள். அல்லாஹ் சொல்றான். அவன் சாக மாட்டானே, சாகாதவனை தானே நீங்க நம்புறீங்க. எதுக்கு இந்த 1 லட்சம் போயிட்டு 2 லட்சம் போயிட்டு? அந்த 1 லட்சம் தந்தவன் என்ன பிச்சைக்காரனா தந்தான்? படைச்ச ரப்பு. எனவே இந்த நம்பிக்கை நமக்கு வரலண்டா நாம் பொறுமையாளர்கள் அல்ல. சில ஆளுக்கு சந்தோஷப்பட்டுக் கொள்வாங்க, நான்டா எதுலையும் பொறுமை தான், ஆனா பள்ளிக்கு வர மாட்டார். எப்படி பொறுமையாளி நீங்க? தாகத்துல பொறுமை இல்லையே.
உலகத்துல ஒரு ஆள் ஒரு விஷயத்துல பொறுமையா இருக்கிறான்னு சொல்லலாம். ஒரு தொழில் அவர் என்ன கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்றாரு, அவர் பொறுமையாளின்னா அதுலதான் அவர் பொறுமையாளி. இஸ்லாத்தின் பார்வையில அல்லாஹ் யுஹிப்பு சாபிரின்னு சொல்றானே அதுல வரமாட்டார். ஏன்? தொழுர் இல்லையே, அப்ப என்ன பொறுமை? ஏதாவது பிரச்சனை வந்தா தடுமாறாரு. ஊர்ல உள்ள அவ்வளவு பேருக்கும் சொல்றாரு, பாருங்கப்பா எனக்கு லிஸ்ட் ஆயிட்டு, பாருங்கப்பா எனக்கு லிஸ்ட் ஆயிட்டு, அங்க போறது இங்க போறது கண்டவர் எவன்ட்டே தெரியல, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது. இதுக்கு மேல என் லைஃப் அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சு போச்சு, நான் 20 வருஷம் துபாயில இருந்தேன், பாருங்க எனக்கு இப்படி நடந்து போச்சு, நான் இவனை நம்பி கொடுத்தேன் எல்லாம் போச்சு, இனி ஒன்றும் இல்ல, இப்படி நினைச்சீங்கன்னா நீங்க சாபிரீன் அல்ல. எது நடந்தாலும் அல்லாஹ் எடுத்துட்டானா, இன்ன லில்லாஹி மா அஹத் வ லஹு மா ஆதா. எது நம்மட்ட இருக்குதோ அதுவும் அவன்தான், எதை எடுத்தானோ அதுவும் அவன்தான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட புள்ள மௌத்து, அபூ தல்ஹா ரலியல்லாஹு வெளியே போயிட்டாங்க, கணவர் வாரார். அவங்களுக்கு தெரியும் ஒரு கணவர் வெளியில இருந்து வந்தா உடனே அது சொல்லப்படாதுன்னு, சொல்லல. அந்த ஹதீஸ் தெரியும், நான் சுருக்கத்துக்காக சொல்றேன். அவ வந்து சாப்பாடு கொடுத்து தாம்பத்தியத்தில் அவங்களோட இல்லறத்துல எல்லாம் ஈடுபட்டுட்டு கடைசி அபூ தல்ஹா கேட்குறீங்க, அபூ தல்ஹாவே உங்கள்ட்ட யாராவது ஒரு பொருளை தந்துட்டு கொஞ்ச நாளைக்கு பொருள் வந்து நான் தந்ததை தாங்க திருப்பி தாங்கன்னு கேட்டா நீங்க அதை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இன்னொரு ஆள்ட பொருளை நாம எப்படி கொடுக்காம இருக்கிறது? முஸ்லீம் சொல்றாங்க, அப்படியா உங்க பிள்ளையோட விஷயத்துல நீங்க பொறுமையாயிருங்க, அல்லாஹ் அதை எடுத்துக்கிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன விளங்குதா? இது நம்ம புள்ள இல்லப்பா, ரப்பு நமக்கு தந்த புள்ள, அவன் எடுத்துக்கிட்டான். இந்த நம்பிக்கை வந்தா நமக்கு என்ன டென்ஷன்? இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின் தாங்க, ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைருன், அவனுடைய விஷயம் எல்லாமே ஆச்சரியம் தான். எல்லாம் ஆச்சரியம். எப்படி? அவனுக்கு ஒரு சோதனை வந்தால் பொறுமையா இருக்கான். சோதனை வந்து உதாரணமா 2 லட்சம் போச்சு திர்ஹம், இல்லாட்டி 1 மில்லியன் போச்சு, அது அவனுக்கு நல்லதா? யாராவது மாஷா அல்லாஹ் எனக்கு 2 மில்லியன் நஷ்டமாயிருந்து சந்தோஷமா? இல்ல. என்ன செய்யறான்? படைச்ச ரப்பு தந்தான்ப்பா, அவன் எடுத்துக்கிட்டான். இது நான் நினைச்சா செஞ்சு, இது அல்லாஹ்வோட விதி. சில நேரம் என்னுடைய மிஸ்டேக் இருக்கலாம், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், அவனுக்கு டென்ஷன் ஃப்ரீ. அதுக்கு பிறகுதான் இவர் டென்ஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி சைக்காலஜிக்கல் டாக்டர் தேடி அங்க போய் ஹிப்னோட்டிசம் பண்ணி தேவையே இல்லை ஒரு மூவினை பொறுத்த வரையும். கண்ணியமானவர்களே, அப்ப பொறுமை என்கிற அந்த சப்ஜெக்டுக்குள்ள நாங்க சரியா நுழைஞ்சோம்டா அல்லாஹ் நம்மளை விரும்புவான். இந்த உலகத்திலையும் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். சில பாருங்க, சில பணக்காரனுக்கு நிம்மதியே இருக்காது, யாருக்கும் சலாஞ்சலும் பயப்படுறது. ஏன்? இவன் சலான் சொல்லிட்டு அடுத்த முறை நம்மளை கடன் கேட்டுருவானோ பிரச்சனை. புழங்குதா? ஏழே பாருங்க, அண்டன்னைக்கு சம்பாதிக்கிறான், நிம்மதியா குரட்டோடு தூங்குறான், காலையில எழும்புறான், சம்பாத்தியத்துக்கு போறான். கண்ணியமானவர்களே, பொறுமை என்று சொன்னா நம்மளை நிம்மதியாக வச்சுட்டு, அதான் அதுல பெனிஃபிட். நீங்க அந்த பொறுமை, அந்த நம்பிக்கையை வாழ்க்கையில நீங்க சரியான முறையில கடைபிடித்தால் அது ஈமானி அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவேதான் அல்லாஹு தஆலா பொறுமையை சொல்றான். அதிலேயும் குறிப்பாக வணக்க வழிபாடுகளில் நாம் காட்டுற அந்த பொறுமை தான் ஆக முக்கியம். கஷ்டம் மஷக்கா. சில நேரம் நமக்கு தொழுறதுக்கு போகணுமா, கொஞ்சம் லேட் ஆகுமே, சரி 2 சேர்ப்பமே, இது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் வர விஷயம் தான். நம்ம கவனமாக இருக்கணும். அல்லாஹு தஆலா சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, தொழுமாறு உமது குடும்பத்தை நீங்கள் ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள். இந்த சபர் என்ற சொல் வந்து சபர் என்று சொல்லுவோம், தசப்புர் என்று சொல்லுவோம், இஸ்திபார்னு சொல்லுவோம். இது எல்லாம் அந்த சபர்ன்றது என்னது? நாம கஷ்டங்களை தாங்கி பொறுமையாக இருக்கிறது. இஸ்திபார் என்று சொன்னா அந்த அதை பொறுத்து கொள்வதற்கு மிக கடினமாக உழைக்கிறது, கஷ்டப்பட்டு பொறுமையாகிறது அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, உம்முடைய குடும்பத்துக்கு தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதுல சிரமத்தைப்பட்டாவது நீங்கள் பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கன், உங்களிடம் எங்களுக்கு வாழ்வாதாரம் தாருங்கள் என்று நாங்கள் கேட்கல, ரிஸ்கை தாங்கன்னு கேட்கல, நஹ்னு நர்சுகு, உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம், வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு என்பது இறையச்சத்துக்குத்தான் இருக்கிறது. சூரத்து தாஹால 132வது வசனத்திலையும், சூரா அன்ஃபால்ல 46வது வசனத்திலையும், சூரா ஹூதுல 11வது வசனத்திலையும் அல்லாஹு தஆலா இது மாதிரியான செய்திகளை சொல்றான். வஅதீஉல்லாஹ வரசூலா, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள், வலா தனாஸு, உங்களுக்குள் தனாசு முரண்பட்டு கொள்ளாதீங்க, பிரிஞ்சு கொள்ளாதீங்க.
சண்டை பிடிச்சு கொள்ளாதீர்கள், உங்களுக்குள் நீங்கள் முரண்பட்டுக் கொள்ளாதீர்கள். அப்படி முரண்பட்டால் நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள், உங்களுடைய சக்தி உங்களை விட்டும் போய்விடும். வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். மஅஸ் ஸாபிரீன், மஅய்யா, அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். எனவேதான் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தரீகத்துல் ஹிஜ்ரத்தைன் என்கிற ஒரு கிதாபில் சொல்றாங்க, என்னது வஸ்ஸப்ரு, அதாவது அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே ஒருவன் பொறுமையாக இருந்தால் அவன் அந்த வணக்க வழிபாடுகளுடைய பெருமானத்தை வாழ்க்கையில தெரிஞ்சு கொள்வான். வணக்க வழிபாடுகள் எதற்காக, என்ன பிரயோசனத்தை தருகிறது என்கிற அஸ்பாபுகளை அவன் அறிந்து கொள்வான். அந்த வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற நல்ல அடையாளங்களை அவன் தெரிந்து கொள்வான். அதன் மூலம் அவனுக்கு கிடைக்கிற நல்ல புகழை அவன் அறிந்து கொள்வான். இது உங்களுக்கு கிடைக்கணும்னால் அல் ஈமான் வல் முஹப்பா, அல்லாஹ்வை பற்றி அந்த ஈமான் உங்களுக்கு இருக்கணும், அவனை பற்றிய முஹப்பத் அன்பு இருக்க வேண்டும். ஃபகுல்லமா கவிய, அதாவது ஈமான் பலம் அடையும் போதெல்லாம், அல்லாஹ்வை பற்றி அந்த அன்பு உங்களுக்கு பலம் அடையும் போதெல்லாம் அது உங்களுடைய உள்ளத்திலே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது முக்கியமாக மனிதன் 3 விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பது என்பது வாஜிப்ன்றதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். முதலாவது என்னது? ஃபஸ்ஸப்ருல் வாஜிபு, 3 விஷயங்கள் என்றா சப்ரு அலல் முஹர்ரமாத், ஹராமான விஷயங்கள்ல போயிடப்படாது. விபச்சாரத்துக்கு போறது மனிதன் இயல்பாகவே என்ன செய்வான்? பெண்களை விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, மனிதன் பெண்களை விரும்புகிறான். வல் பனீன், தனக்கு ஆம்பளை பிள்ளைக்கு கொண்டு ஆசைப்படுறான். வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் ذهبி வல் ஃபில்லா, தங்கமும் வெள்ளியும் தனக்கு குவியல்களாக இருக்கின்ற ஆசைப்படுறான். வல் கைலில் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரை தனக்கு இருக்கின்ற ஆசைப்படுறான். வல் அன்ஆம், கால்நடைகள் இருக்கின்ற ஆசைப்படுறான். வல் ஹரஸ், விவசாய நிலங்கள் தனக்கு இருக்கின்ற ஆசைப்படுவான். அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் மனுஷன் விரும்புறான். இதெல்லாம் கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லல, ஆனால் அல்லாஹ் சொல்றா இதெல்லாம் ذلك متاع الحياة الدنيا, இது உலக வாழ்க்கையோட அற்பமப்பா. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். அப்ப பெண்களை மனிதன் இயல்பாக விரும்புறான். அதுக்காக விபச்சாரத்துக்கு போலாமா? அல்லாஹ் பாதுகாப்பு. லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு விபச்சாரம் பண்ணாதீங்கல்ல, நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். மனதை ஹராமான விஷயங்களை விட்டும் தடுக்கணும். பிசினஸ்ல லாஸ்ட், வியாபாரத்தில் லாஸ்ட், ஷைத்தான் வருவான். நீ இப்ப லாஸ்ட் ஆயிட்டா, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, உனக்கு இருக்கிற ஒரே வழி பேங்குக்கு போய் அங்கே போய் லோன் எடு, என்ன பேங்க்ல போய் வட்டி வாங்கு. அது கொஞ்ச நாளைக்கு உழைச்சி பிசினஸ்ல டெவலப் ஆகி அதை என்ன செய்யலாம்? அடைச்சு கொள்ளணும். மௌலவி மாறு போய் சொன்னோம், மௌலவி பயான் பண்ற ஆட்களுக்கு பிசினஸ் பத்தி தெரியா, வட்டி இல்லாம எப்படி பிசினஸ் பண்றது? நம்மளுக்கு வழக்கம் சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க இந்த வட்டியை உங்களுக்கு தவிர்ந்து கொள்ள முடியல என்று சொன்னால், வட்டியை உங்களால விடல என்று சொன்னா அல்லாஹ்வோட சண்டைக்கு ரெடி ஆகுங்க என்று சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப வட்டிக்கு போகப்படாது. என்ன கஷ்டம் வந்தாலும் ரப்புல் ஆலமீன் எனக்கு தருவான், என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு போய் என்னால வெல்ல இயலாது என்று ஒருத்தன் நினைச்சாண்டா அவனை அல்லாஹ் விரும்புறான். சில நேரம் சில கஷ்டங்கள் பிலால் எல்லாம் வராங்க. ஒரு முறை அல்லாஹ்வோட தூதரே, எனக்கு கடன் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு, யூதர்கள்ட்ட தான் நான் கடன் வாங்கினேன், இந்த கடனை நான் உரிய நேரத்துக்கு கொடுக்கலன்னு சொன்னா என்னை மறுபடி அடிமையாக்கிடுவேன்னு எனக்கு வார்னிங் பண்ணிக்கிறாங்க, நான் ஊரை விட்டு போறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடைக்கல, அனுமதி கொடுக்குறான். அனுமதி கொடுத்தாச்சு. அந்த அனுமதி கொடுத்து ஒரு கொஞ்ச நேரத்தால் ரசூலுல்லாஹ்க்கு சில அன்பளிப்புகள் வருது. உடனே கேட்குறாங்க, ஐன பிலால்ன்றாங்க. பிலால் எங்க? சொல்லலாம் தானே, போய் மறுபடி கொஞ்சம் வாங்க, வட்டிக்கு வாங்கி ஏதாவது செய்யலாம் தானே. வட்டிக்கு போகப்படாது சோழர்களே. சில நேரம் மனிதர்கள் சில சங்கடங்கள் கடனாளி ஆகலாம். கடனாளி ஆகுறதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு கேவலம் அல்ல, அதில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்ன்றான் பிரச்சனை. சில நேரம் ஒரு மனுஷன் வாங்குவான், கொடுக்க முடியாம போன்றது. உமர் இப்னு கத்தாப் மூத்தாகும் போது கிட்டத்தட்ட 28,000 திர்ஹம்கள், பவுன், கிட்டத்தட்ட இன்றைய கணக்கில் சொல்லப்போனா மில்லியன் கணக்கில் கடன். இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கிட்ட வசியத்து பண்றாங்க, இந்த கடனை இன்ன குடும்பத்திட்ட கேளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வீடு விற்கப்பட்டு அது அடைக்கப்படுது. அதனால மதீனாவுடைய ஒரு வாசலுக்கு அந்த பேரை வச்சிருந்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு நினைக்கிற அந்த விற்கப்படுது.
அப்ப கடன் என்பது மனுஷனுக்கு வரும். சில நேரங்கள்ல சஹாபாக்களும் கடன் வாங்கிறாங்க. கடன் அல்ல பிரச்சனை. அப்ப பிரச்சனை வந்த உடனே தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய ரெஸ்பெக்ட காப்பாற்றணும். நான் ஒரு தொழிலதிபர், என்னை யாராவது கேவலமா பாத்திரப்படாது, என்னுடைய ஸ்டேஜை காப்பாற்றணும்னா பேங்கு தான் எனக்கு வழி என்று ஒருத்தன் நினைச்சால் அல்லாஹ் அவனை விரும்ப மாட்டான். ஏன்? பொறுமை இழந்துட்டான். அப்ப ஹராமான தடுக்கப்பட்ட விஷயங்களில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே எந்த கஷ்டமாக இருந்தாலும், இதெல்லாம் வாஜிபானது. துன்பங்கள் வருகிற போது நாம் பொறுமையாக 3 விஷயத்தை நாங்கள் படிச்சுக்கிட்டோம். அடுத்த விஷயம் சகோதரர்களே, இந்த பொறுமை என்பது மிக உயர்ந்த ஒரு குணம். மனிதனிடம் இருக்க வேண்டிய அஹ்லாக்ல பெஸ்ட் அஹ்லாக் என்னன்னு கேட்டா அது பொறுமை தான். இரண்டாவது என்னடா, மனித ஆளுமையிலே ஆக முக்கியமானது பிரச்சனைகள் வார நேரத்தில் அவன் பண்பட வேண்டும். ஒரு ஜனாதிபதி ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஆளை ஜனாதிபதி அவர் நாட்டுக்கு வச்சு அந்த நாட்டுக்கு எவ்வளவு கேவலம், பிரச்சனை இல்லாமையா? விளங்குதா? அப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், இப்ப உங்களை எத்தனை பேர் சிரிக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க பாய், நல்லா இருக்கிறீங்களா? அப்படிதானே, சிரிக்கிறீங்களா இல்லையா? சிரிக்கிறீங்க. இப்ப நான் நினைக்கிறேன் மாஷா அல்லாஹ் சிரிச்சிட்டு ஃபுல் சந்தோஷம் இல்லப்பா, 1500 பிரச்சனை எனக்குள் இருக்கிறது, ஆனால் என் உதடுகள் தான் சிரிக்கிறது. கவலைகள் இருக்கிறது, எத்தனையோ சுமைகள் இருக்கிறது, எத்தனையோ பொருளாதார பிரச்சனை இருக்குது, நாம சிரிக்கிறோம். என்ன? அதுதான் நமது ஆளுமை. எவ்வளவு சில ஆட்களை பாத்தீங்கன்னா லாபம் வந்தா, உதாரணமா திடீர் நஷ்டமாயிட்டாங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் வைங்களேன், பாருங்க பாய் 2 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிட்டு அப்படிம்பாங்க, துவா செய்யுங்க. எல்லார்ட்டையும் சொல்றேன், எனக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிட்டு, 2 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிட்டு, துவா தான் செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்ப அடுத்த மாசம் அவருக்கு 4 லட்சம் லாபம் வந்திருக்கு. எப்படி பிசினஸ்? பரவாயில்லை, கொஞ்சம் போகுது. என்ன இது நஷ்டத்தை மட்டும் 2 லட்சம் 4 லட்சம். அப்ப இது எல்லாம் என்னண்டா, நமக்குள்ள உள்ள சில கோளாறுகள். இதெல்லாம் பண்படுத்தப்படணும். பொறுமை என்பது மனிதனுடைய வாழ்க்கைய ஒரு ஆளுமை உள்ளவனாக அது மாற்றுகிறது. இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ஹகீகத்துல பொறுமை என்பது ஹுலுகுன் ஃபாதில், மிகச்சிறந்த ஒரு பண்பாகும். ஒரு மனிதன் அஹ்லாக்கின் நஃப்ஸ், ஒரு மனிதனுடைய பண்புகளில் மிகச்சிறந்த ஒரு பண்பாகும். பொறுமை ஒரு மனிதனிடத்திலே வந்துவிடுமாக இருந்தால் அவன் தகாத செயல்களில் ஈடுபட மாட்டான், தன்னை அசிங்கப்படுத்துகிற நடவடிக்கையில் அவன் ஈடுபட மாட்டான். வஹுவ குவத்துன் மின் குவன் நஃப்ஸ், அது நஃப்ஸுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது பொறுமை என்பது. அல்லதி பிஹா ஸலாஹு ஷஅனிஹா வ கிவாமு அம்ரிஹா, அதிலே அவனுடைய செயல்கள் சீர்திருத்தப்படுகின்றன, அவனது செயல்கள் நேர்த்தி அடைகின்றன என்று சொன்னாங்க. யாரு? இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுமையை பற்றி சொல்ற நேரத்தில் என்ன சொன்னாங்கண்டா, புகாரில 1469வது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அன்ன நாசன் மினல் அன்சார், மதீனாவை சேர்ந்த சில மனிதர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சஅலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இருந்தா என்னத்தை இருந்தாலும் கொடுத்துருவாங்க. ஒரு முறை உஹுது மலையை பார்க்குறாங்க. உஹுது மலையை பார்த்து அபூதர் கிஃபாரி பக்கத்தில் இருக்கிறாங்க. அபூதரேண்டாங்க, சொல்லுங்க யார் சொல்லலாம், உஹுது மலை தெரியுதான்னு கேட்டாங்க. தெரியுது. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னமோ வேலைக்கு அனுப்ப போறாங்களாய்க்கும் அப்படின்னு. இல்ல, இந்த உஹுது மலை தங்கமாகினா என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வோம்? இப்ப நான் சும்மா கேட்கிறேன் உங்கள ஒரு ஆள்கிட்ட, இந்த ஒரு மலை, இந்த ராசல் கை மேல உள்ள ஜபல் ஜெய்ஸ் தங்கமா போனா என்ன செய்வீங்கடா? முதலாவது BMW ஒன்று வாங்கணும், ஊர்ல அது வாங்கணும். நம்ம அப்படிதான் நினைப்போம், இயல்பு. நானும் அப்படித்தான் நினைப்பேன். ஆனா ரசூல் என்ன சொன்னாங்க? கொஞ்சம் கடன் இருக்குது எனக்கு, கொடுத்து போட்டு வலது பக்கம் இடது பக்கம் கொடுத்துரு வேண்டாங்க. இதனாலதான் அபூதர் கிஃபாரி என்ற அந்த நபித்தோழர், வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கலையோ, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பிலே அவைகள் உருக்கப்பட்டு ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும், அவர்களுடைய விலாவிலும் முதுகுகளிலும் நெற்றிகளிலும் சூடு போடப்படும் வசனத்தை ஜகாத்துடைய விஷயத்துக்கு தான் அது வந்தது. ஆனா அபூதர் கிஃபாரி என்ன சொன்னாங்கடா, பணத்தை தங்கத்தை வெள்ளிய வீட்டுல வச்சா கூடாது என்று பொதுவா எடுத்தாங்க. என்னத்துக்குன்னா ரசூலுல்லாஹ் அப்படித்தானே சொன்னாங்க. உஹுதுல நான் கொஞ்சத்தை வைப்பேன்னு சொல்லலையே, அந்த விஷயத்தை வச்சுதான் இந்த மாதிரி வசனங்களை அவங்க அப்படி விளங்கினாங்க. விளங்குதா சொல்லு, அந்த விளக்கம் தவறானது. அதனால ரபுதால தனியே இருந்து மௌத்தா போனாங்க, அது வேற விஷயம். ஆனா ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. இந்த இயல்பு
நம்மகிட்ட வரணும். அதுக்காக இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ஒரு நபித்தோழர், யார் ரசூலுல்லாஹ், நான் பெரிய பணக்காரனா இருக்கிறேன், என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, நான் என்றதுல 3/2 கொடுக்க வேண்டாங்க, வேணாண்டாங்க. அப்போ அரவாச கொடுக்க வேண்டாங்க, வேணாண்டாங்க. 1/3 உதாரணமா 90 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா 30 ரூபாய் கொடுக்கணும். அஸ்ஸுலுசு கஸீர், 1/3 அதுவும் கூடத்தான் என்று சொல்லிவிட்டு, இன்னக அன்தஸர வரஸதக அக்னியா, உன்னுடைய சந்ததிகளை நீ பணக்காரர்களாக விட்டு செல்வது சிறந்தது. மின் அன்தஸரஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன الناس, மற்றவங்கள்ட்ட போய் கையை நீட்டி ஒரு 10 ரூபா தரேலுமா பாய் அப்படின்னு நீங்க விட்டுட்டு போறதை விட சிறந்த. ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும்னு சொல்லல, அதுக்காக கொடுக்காம கையை பொத்தி நிக்கப்படாது. இதான் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க. சும்ம சஅலுஹு, புறம் வந்து கேட்கறாங்க, பிறகுனது ஃபாத்தாகும். ஒரு முறை கேட்டுட்டு 2ஆம் முறை நம்மட்ட வந்து கேட்டா, என்னப்பா வாய் போன மாசம் தானே தந்த, மறுக்கா இந்த மாசம் வந்திக்கிறீங்க அப்படி சொல்லப்படாது. 2ஆம் முறை கேட்கிறானா, பாய் போன மாசம் தந்த, இந்த மாசம் இல்ல, அல்லாஹ்வுக்கா மன்னிச்சுக்கொள்ள, நல்ல கௌலன் கரீமா, நல்ல வார்த்தையை பேசணும். 2ஆம் முறை கொடுவாங்க. நம்ம சில பேர் என்ன கொடுக்கிறது இல்ல, அந்த ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு 3/4 மணி நேரம் பயான் பண்றாங்க. அந்த ஆள்கிட்ட கேட்கவும் படாது, ஒன்றும் செய்யப்படாது, பயானம் பண்ணி சும்மா அனுப்பிவிடுறது. அந்த ஆள் போய் சொல்றது, அடே பயான் பண்ணாம அனுப்பியிருந்தாலாவது நான் ஏண்ட வேலையை பார்த்திப்பேன். அப்ப ரசூலுல்லாஹ் 2ஆம் முறை என்ன கொடுக்குறாங்க, சொன்னாங்க மா யகூனு, கடைசி 3ஆம் முறை சொல்றாங்க மா யகூனு இன்தி கைர், நீங்க கேட்கிற எதுவுமே எனக்கு தாரத்துக்கு இல்ல, ஃபலன் அத்தஹிர்ஹு அன்கும், அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தராமல் நான் சேமித்து வைக்கக்கூடியவனும் அல்ல. சொன்னாங்க வமை யஸ்தஃபிஃப் யுஃபஹுல்லாஹ், உங்களில் யார் பிறரிடம் கேட்காமல் தன்னிடத்தில் உள்ளதை போதுமாக்கிக் கொள்கிறானோ அதை அல்லாஹ் தஆலா அவனுக்கு என்ன செய்கிறான், போதுமாக்கிக் கொள்கிறான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா போதுமாக ஆக்க செய்கிறான். வமை யஸ்தக்னி யுனிஹில்லாஹ், யார் பிறரிடம் தேவையற்றவனாக வாழ முயற்சிக்கிறானோ அல்லாஹ் அவனை பணக்காரனாக்கி விடுகிறான். வமை யதஸப்பர், யார் கஷ்டப்பட்டு பொறுமையை தனக்குள் வரவழைப்பதற்கு முயற்சிக்கிறானோ யுஸப்பிருஹுல்லாஹ், இதான் இங்க நமக்கு செய்தி. அல்லாஹ் அவருக்கு பொறுமையை வழங்கி விடுகிறான். பொறுமைக்கு நம்ம லேசில வராது. சில விஷயம் நம்ம கஷ்டப்படும், சிரமம் ஆயிக்கும், சில துன்பங்கள் நமக்கு வலிக்கும், சில சோதனைகள் நமக்கு வலிக்கும், சில அவமானங்கள் நமக்கு என்ன சரி அதுக்கு ரியாக்ஷன் காட்டணும் மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்சம் நம்முடைய உள்ளம் நிராசை அடையும். அல்லாஹ் பற்றி நம்ம நினைக்க கூடாத விஷயங்களை நினைக்க ஆரம்பிப்போம். பாருங்க பாய், போய் எப்படி பாய், பாய் ஒன்றும் வேலை இல்லை, பள்ளிக்கு போகிறேன், தொழுகிறேன், எல்லாம் செய்கிறேன், வாழ்க்கையில் ஒன்றுமே அப்படின்னு சிலவங்க நம்பி கிளப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஓகே உங்களோட கண்ணை 2ஐயும் தாங்க, நான் 2 கோடி ரூபா தரேன், இல்லை இல்லை அது தரமாட்டேன். அப்போ உங்களோட ஹார்ட்டை தாங்கள, நான் ஒரு 2 லட்சம் தரேன், இல்லை தரமாட்டேன். அப்போ இதுக்கெல்லாம் என்னது நம்ம பார்க்கறதெல்லாம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு கீழ உள்ளவங்கள பாருங்க, நீங்க பார்க்கறது ரோல்ஸ் ராய்ஸ் காரனே. அப்ப நமக்கு எப்படி திருப்தி வர போகுது, நம்ம பார்க்கறதெல்லாம் பெரிய வீட்டுக்காரனே. அட ஒன்றும் இல்லாம அந்த பாரு ரோட்ல ஒருத்தங்க கிடக்குற, அவனை பாரு, அல்லாஹ் உனக்கு செஞ்சது தெரியும். கண்ணியமானவர்களே, நாம இங்க முக்கியமாக கவனிக்கணும், அல்லாஹ் நமக்கு தந்ததை நாங்க நிரப்பமாக எடுக்கணும், அதுல திருப்தி படணும். எப்பவுமே அல்லாஹ்ல நாங்க அதிருப்தி அடையக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹு, எந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் விரும்புறானோ அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். கஷ்டங்களை தருவான், நோய்களை தருவான், நமக்கு குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குவான், மனைவியால பிரச்சனை உண்டாக்குவான், பிள்ளைகளால பிரச்சனை உண்டாக்குவான், எல்லா தொழில பிரச்சனை உண்டாக்குவான், முதலாளியால பிரச்சனை உண்டாக்குவான், அடுத்த வீட்டுக்காரர் பிரச்சனை உண்டாக்குவான். நம்ம என்ன செய்யணும், நமக்கு மட்டும்தான் பாய் சோதனை அப்படியே சொல்லணும். அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், இதான் மூமின். அல்லாஹ் என்ன விரும்புறான், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின், ஒரு முஸ்லிமுக்கு வருகிற நோய், கொலைப்பு, துன்பம் எதுவாக இருந்தாலும், ஹத்த ஷௌகத்து யுஷாக்குஹா, கால்ல தைக்கிற முள்ளாக இருந்தாலும், இல்லா கஃபரல்லாஹு பிஹா மினல் ஹதாயா, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? எது நடந்தாலும் அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிக்க போறான். இவ்வளவு நாள் நோயப்பா, அல்லாஹ் என்ன மன்னிக்க போறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு பெரிய நோய், என்ன அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நிஅமல் அப்துன்றான், அவர் பொறுமையாக இருந்தார்னு சொல்றான். எந்த ஒரு நிலையிலும் ஒரு மூமின் பொறுமையாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வமா உத்திய அஹதுன் அதாஅன் கைரன், எந்த ஒரு மனிதனாவது மிக சிறந்த ஒரு கொடையாகவும் மிக விசாலமாக ஒரு கொடையாக அவனுக்கு வழங்கப்படுவது மினஸ் ஸப்ர், பொறுமைதான். பொறுமையை தவிர மிகச்சிறந்த ஒரு கொடை,
மிக விசாலமான ஒரு கொடை இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. புகாரில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில பொறுமை என்பது இருக்கிறதே ஒரு பொக்கிஷம் சகோதரர்களே. ஒரு மனிதனுக்கு கிடைச்ச அதுதான் மிகச்சிறந்த ஒரு அல்லாஹ்வுடைய கிஃப்ட், அதுதான் மிகச்சிறந்த ஒரு அல்லாஹ்வுடைய கொடையாக இருக்கிறது, விசாலமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவேதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது இமாம் இப்னு அபி துன்யா தன்னுடைய அஸ்ஸப்ர் வ ஸவாபில் இதை கொண்டு வராங்க. இன் அஃதல ஈஷி அத்ரக்னாஹு பிஸ்ஸப்ர், நாங்கள் அடைந்து கொண்ட மிகச்சிறந்த வாழ்க்கை இருக்கிறதே, நாம் இப்போது அனுபவிக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறதே, அது பொறுமையால் எங்களுக்கு கிடைத்ததாகும். அதே மாதிரி சொன்னாங்க, வலவ் அன்ன ஸப்ர் கான மினர் ரிஜாலி கான கரீமன், எந்த ஒரு மனிதரிடத்திலே இந்த பொறுமை இருக்குமோ அந்த மனிதன் ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக மாறிவிடுகிறான் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், சில சிறப்புகள் நாம் அந்த சிறப்புகளை எப்படி எதிர்கொள்றோம்ன்றதை வச்சு தான் அது நமக்கு சிறப்பு. எந்த பெரிய நியாமத்தையும் நாங்கள் முதலாவது நியாமத்தாவே பார்க்கறலையே, நம்முடைய ஆரோக்கியம் நமக்கு கிடைச்ச நியாமத்தை நம்ம பார்க்கறல்ல, நம்முடைய ஓய்வுகள் நமக்கு கிடைச்ச நியாமத்தை என்ன நம்ம பார்க்கறது, நம்ம பார்க்கறதெல்லாம் நமக்கு பணம் வந்து கொட்டணும், அதான் நியாமத். இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, உங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாலிஹான செயல்களை யார் செய்கிறாரோ அல்லாஹ் சொல்றான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை நான் வாழச் செய்வேன். அல்லாஹ் சொல்றான், சிறந்த வாழ்க்கையை கொடுப்போம். யாருக்கு? ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறந்த வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொல்றான். பெஸ்ட் லைஃப், நம்மட பார்வையில் பெஸ்ட் லைஃப் எது? இப்ப நான் ஒரு ஆள் இருக்கிறார், அண்ணனுக்கு திங்கிறதுக்கே சாப்பாடு இல்லை, அவருக்கு தொழிலும் ஒழுங்கானது இல்லை, கஷ்டப்படுறார், ஒரு நாள் திண்டா அடுத்த நாள் இல்லை. அவர்கிட்ட போய் உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? மாஷா அல்லாஹ் நான் ஒரு பெஸ்ட் லைஃப்ல இருக்கிறேன்னு சொல்லுவோமா? அப்ப அல்லாஹ் தஆலா அந்த பெஸ்ட் லைஃப்னு எதை சொல்றான்? காசு பணம் வரணும் அப்படியா? ரசூலுல்லாஹ் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்துல மனித சமுதாயத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள், இரவுகள்ல கால் வீங்குற அளவுக்கு தொழுவாங்க, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அவங்களோட பெஸ்ட் லைஃப் எப்படி இருந்து? ஒரு நாளைக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் சாப்பாடு இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 3 மாசம் நெருப்பு எரியல எங்க வீட்டுல, என்ன தின்னீங்க? ஈத்தம்பழமும் தண்ணியும் தாண்டாங்க. ஒரு முறை ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, 9 மனைவிமார்கள்ட்ட அனுப்பிக்கிறாங்க, என்ன இருக்குது? மா இந்தனா இல்லாமா, எங்கட வீட்டுல தண்ணியை தவிர ஒன்றும் இல்லைன்னு அனுப்புறாங்க பதில் சொல்லி. அப்ப இதுக்கு நம்ம பெஸ்ட் லைஃப்னு சொல்லுவோம். பெஸ்ட் லைஃப்ன்றது காசு பணம் வருது மட்டுமல்ல, எது நடந்தாலும் ரப்போடு நாம வாழ்றோம் பாருங்க, அதுதான் உண்மையான வாழ்க்கை. எனக்கு கிடைச்சுதா? சுலைமான் நபி சொல்லும்போது, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, நம்ம பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு மேல பெண்ணாம்பெருசா போர்டு பட்டிப்போம், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இல்லாடி மாஷா அல்லாஹ், இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, உள்ளத்துக்குள்ளது இருக்கிறது இல்லை, ஆனா போர்டுல பெருசா தொங்குது. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது நாவல இல்ல, உள்ளத்திலிருந்து வரணும். என்ன கிடைச்சதோ, ரதீது பில்லாஹி ரப்பன், யா அல்லாஹ் உன்னை ரப்பானா ஏத்துக்கிட்டேன், எனக்கு நீ எது தாரியோ அதுதான் எனக்குரியது, எனக்கு எது தரலையோ அது எனக்குரியது அல்ல என்று நினைக்கிறதான் சரியான ஒரு வாழ்க்கை. இதுல தான் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான அந்த பொறுமை வர வேண்டும் சகோதரர்களே. எனவே ரசூலுல்லாஹ் முஸ்லிம் மூமின்களுடைய விஷயம் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலா இன்ன ஸப்ர மினல் ஈமான், பொறுமை இருக்கிறது அது ஈமானுடைய அடையாளங்களில் உள்ளதாகும். பிமன்சிலத்தி ரஅஸி மினல் ஜஸத், உடம்புக்கு எப்படி தலை முக்கியமானதோ ஈமான் என்பதற்கு பொறுமைதான் தலைந்தாங்க. பொறுமை உன்னிட்ட இல்லைன்னா நீ ஈமான் உள்ளவனாக இருக்க முடியாது. ஃபஇதா குத்திஅ ரஅஸ், அதாவது தலை துண்டிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு உடம்பு வெறுமனே ஆகிவிடும். சும்ம ரஃபஅ ஸௌதஹு, பிறகு சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள், அலா இன்னஹு லா ஈமான லிமன் லா ஸப்ர லஹு, யாருக்கிட்ட பொறுமை இல்லையோ அவரிடம் ஈமான் இல்லை என்பதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு, அதாவது அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக இந்த தஅவா என்கிற பிறருக்கு நாம் நல்ல விஷயங்களில் ஈடுபடுகிறோம், பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறோம், இந்த மாதிரியானவங்கிட்ட இந்த பொறுமை இன்னும் அதீதமாக வரணும், கூடுதலாக வரணும். நம்ம நல்ல முயற்சியில் ஈடுபடுறோம், சமுதாய பணியில ஈடுபடுறோம், தாவாயில ஈடுபடுறோம், பலரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலை வருது. பல வகையான மக்களை நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிக கண்ணியமானவர், ஆனால் அவங்க எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர். சில நபர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை விளங்காம பேசிக்கிறாங்க.
எத்தனை முறை ரசூலுல்லாஹ் வேதனைப்பட்டிக்கிறாங்க தெரியுமா? நயவஞ்சகர்கள் எவ்வளவு அநியாயம் பண்ணாங்க தெரியுமா? ஒரு நபர் வருகிறார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆடை அணிஞ்சிக்கிறாங்க, 2 ஓரங்களும் தடிச்சது, அதை பிடிச்சு இழுக்கிறார், ஒரு இழுவை சராருண்டு முதுகெல்லாம் அப்படியே அந்த கோடு போட்டுட்டு சிவப்பு கோடு. யா முஹம்மத் முர்லி மின் மாலில்லாஹ் அல்லதி இந்தக், உங்கள்கிட்ட இருக்கிறதுல எனக்கு தர, இது தர்மம் கேட்கிறார். நம்ம எப்படி அவருக்கு தர்மம் கொடுப்போம்? அந்த தர்மம் எப்படி நம்ம கொடுப்போம்? முதலாவது கேட்கறது முறையா கேளுன்னு சொல்ற ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஒரு நபித்தோழர் இவரை தீர்த்து கட்டுவாண்டாங்க, கொடுங்கன்னாங்க கண்ணியமானவர்கள். அப்ப இதெல்லாம் உண்மையா ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த சஞ்சலமும் இல்லாம இருந்திக்குமா? இல்ல, பொறுமையா இருந்தாங்க. எவ்வளவு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் பிறரை நோவிக்க மாட்டாங்க. 10 வருடங்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பணிவிடை செஞ்சாங்க, ஒரு நாள் கூட சீண்ட வார்த்தையை சொல்லல, செய்யாததை ஏன் செய்யலன்னு கேட்கல, தவறா செஞ்ச விஷயத்தை ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்கல. அப்படி ஒரு அகலாக்காக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் சொல்றான், நீங்க வெறுமனே நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அல்லாஹ் ஒன்றும் சும்மா விட்டுறான்னு நினைக்கிறீங்களா? அஹஸிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். இந்த மனிதர்கள் நினைக்கிறாங்களா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் சோதிக்கப்படாமல் அவர்களை நாம் விட்டு விடுவோம் என்று நினைக்கிறாங்களா? நாங்க மூமின்கள் தான், நாங்கள் ஈமான் தான், உன்னை சும்மா விடுவோம் நினைக்கிறா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மனிதர்கள் நினைக்கிறார்களா? வலகது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை எல்லாம் நாங்கள் சோதித்தோம். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன், அதில் உண்மையாக வாழ்ந்தவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹ் சொல்றான், ஈமான்னு சொன்னாலே உனக்கு பிரச்சனை வரும், ஏன்னா அல்லாஹ் பார்க்கிறா இதுல உண்மையா இருக்கிறியாண்டு. மூமின்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு என்ன வந்தாலும் அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட அந்த வாக்குறுதியிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப், ஒரு பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம், வல் ஜூ, பசியை கொண்டு நாங்கள் சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் எடுப்போம், உங்களுடைய விளைச்சல்களை நாங்கள் குறைப்போம், உங்களுடைய உயிர்களை நாங்கள் எடுப்போம். அல்லாஹ் சொல்றான், இதுல யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றானா இல்லையா? எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தஅவாவை பொறுத்தவரையும் இன்னும் கூடுதலாக நாங்கள் சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பாருங்க, அவங்க 6 பிறப்புலேருந்து பாருங்க எவ்வளவு சோதனை, அந்த சமுதாயத்திலிருந்து எவ்வளவு சோதனைகளை அனுபவித்தார்கள். பிறக்க முதல்ல வாப்பாவை இழந்தாங்க, பிறந்து சின்ன குழந்தை பருவத்தில் தாயை இழக்கிறாங்க, தன்னை வளர்த்தெடுத்த தன்னுடைய பாட்டனை இழக்கிறாங்க, தன்னோடு தனக்கு ஆதரவளித்த தன்னுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபை இழக்கிறாங்க, தனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த மனைவி இழக்கிறாங்க. அந்த மக்களிடத்தில் போய் பிரச்சாரத்துக்காக போகும் போதெல்லாம் அடித்தார்கள், நோவினை செய்தார்கள், கடுமையான வார்த்தையால் திட்டினார்கள். தாயிபுக்கு போனாங்க, அங்க போய் அங்கேயாவது உதவி கிடைக்குமான்னு பார்த்தாங்க, அங்கேயும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் நம்மகிட்ட வந்து நம்மளுக்கு ஒருத்தர் இந்த ரோட்டில் போட்டு அடிச்சிட்டான், அவனுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு நமக்கு முடியலை, வந்துட்டோம். ஒரு ஆள் வந்து சொன்னார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், முதலாவது அவனுக்கு 2 அறை விடுமோ, அப்படித்தானே நம்ம அந்த ஆத்திரம் அப்படித்தானே சொல்லும், இயல்பாக மனுஷன் அப்படித்தானே, என்ன சரி ஒன்று செய்யணும், இல்லாட்டி போலீஸு கால் பண்ணி இவனுக்கு என்ன சரி ஒன்று செய்யுங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த தாயிபு நகரத்தில் வேதனையோடு வருகிறார்கள். அல்லாஹ் வானவர்கள் அனுப்பி சொல்றான், மலக்கு, அதாவது மலைகளுக்கு சொந்தமான வானவர் வந்திருக்கிறார், நீங்க என்ன சொல்றீங்களோ இந்த சமுதாயத்தை அழிக்கணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்லை, இவனோட சும்மா விடப்படாது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் 60 கிலோமீட்டர் நடந்து வந்து அப்படின்னு சொன்னாங்களா? லா. அந்த மாதிரி இதுதான் இந்த பிரச்சனையின் போது அந்த நிதானம், ஆளுமை தான் இல்ல. இந்த மக்களுடைய சந்ததிகள்ல இருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிற ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்களே, இதுக்கு பேர் தான் ஆளுமை. சகோதரர்களே, மன்னிச்சுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல இறையச்சம் உள்ளவர்களை பத்தி சொல்றோம். எப்படி? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய ஜன்னத்துக்காகவும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள், வேகமாக நீங்கள் அதற்காக நீங்கள் முயற்சியுங்கள். அந்த சொர்க்கம் இருக்கிறதே உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். யார் அவர்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ரா,
அவர்கள் பொருளாதாரத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்திலும், அவர்கள் அதாவது கஷ்டமாக இருக்கிற நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். வல் காலிமீனல் கைர், கோபம் வரும்போது அதை அவர்கள் முழுங்கிடுவாங்க. கோபமே வராதுன்னு இல்லை. சில ஆட்கள் சொல்லுவாங்க எனக்குன்னா கோபமே வாரல. அப்ப நீங்க நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு காட்டணும், ஏதோ ஹோமோன் பிரச்சனை. கோபம் வரணும், அந்த கோபத்தை அடக்கணும், விழுங்கணும். இதுதான் மூமின். வல் காலிமீனல் கைர், கோபம் வராதுன்னு சொல்லல, வரக்கூடிய கோபத்தை அவர்கள் விழுங்கி விடுவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்கள் செய்கிற இதான் பொறுமை, தவறுகளை அவர்கள் பொறுத்து கொள்ளுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான், அல்லாஹ் இப்படிப்பட்ட முஹ்சினீன்களை விரும்புறான். இதான் முஹ்சினீன். அல்லாஹ் விரும்புறான்டா சும்மா அல்லாஹ் விரும்பல, நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்றீங்க. கோபம் வருகிறது, அதை நீங்கள் பிரயோகிக்கல, ஆத்திரம் வருது, அப்பை நீங்க மன்னிக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தானே செஞ்சாங்க. தாயிஃபுக்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா கடந்த கால நபிமார்கள் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ, எத்தனை நபிமார்களுடைய வரலாறுகளை படிச்சோமா இல்லையா? ஒரு நபி 950 வருஷம், அடிக்கடி நான் இதை சொல்றேன், லபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1000 வருடங்களுக்கு 50 வருடங்கள் குறைவாக அந்த மக்களிடத்திலே தங்கியிருந்தார். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இரவு பகலாக அந்த மக்களை அழைத்தார். அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, இரவு பகலாக அந்த மக்களை நான் அழைத்தேன். குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், மன்னிப்பை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், காதை பொத்திக்கிட்டாங்க. வஸ்தக்ஷௌ சியாபஹும், தங்களுடைய ஆடைகளால் தங்களை மூடினார்கள். வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, புடிவாதமாக இருந்தாங்க. எவ்வளவு பிரச்சனை! 950 வருஷம். சும்ம இன்னி அலன்து லஹும் வஅஸ்ரர்து லஹும், அவர்களுக்கு பகிரங்கமாக நான் அழைத்தேன், ரகசியமாக நான் அழைத்தேன். நான் ஒவ்வொரு முறை கூப்பிடும் போது என்னை விட்டு ஓடுறாங்க. யா அல்லாஹ், என்ன சொன்னாங்க? இன் ஹுவ இல்லா ரஜுலுன் பிஹி ஜின்னத்துன், இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிது. ஃபதரப்பசு ஹத்தா ஹீன், கொஞ்ச நாளைக்கு விடுங்க, எல்லாம் சரியா வந்துருவார். யுரீது அன் யதஃபத்தல் அலைக்கும், நாங்க உங்களுக்கு மத்தியில் இவர் ஒரு கண்ணியம் பெற விரும்புகிறார், நான் பெரிய ஆண்டு காட்ட பார்க்கிறார். எவ்வளவு பொறுமை இழந்தாங்களா? இல்ல. அல்லாஹ் இதைத்தான் நபிக்கு சொல்றான், ஃபஹ்கும் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், நபிமார்களிலே சிறப்பான உலுல் அஸ்முகள் எப்படி நூஹ் நபி பொறுமையா இருந்தாரோ, எப்படி இப்ராஹிம் நபி பொறுமையா இருந்தாரோ, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா இருந்தாரோ, எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா இருந்தாரோ, அது மாதிரி நீங்களும் பொறுமையாக இருங்கள். வலா தஸ்தஅஜில், பொறுமை, நீங்க அவசரப்பட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்றான். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய தோழர்களுக்கு இதை சொன்னாங்க. இந்த ஹதீஸோட முடிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க? நபி தோழர் ஹப்பாப் பின் அரத் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி சொன்னாங்க? ஷக்கௌனா இலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கஅபாவுடைய அந்த நிழலுக்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. குல்னா லஹு அலா தஸ்தன்சிரு லனா, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டாமா? அலா ததுல்லாஹ லனா, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்ய வேண்டாமா? அவர் கேட்டதுல நான் தப்பிக்குதான், உதவி கேளுங்கன்றாரு, துஆ கேளுங்கன்றாரு, வேற ஒண்ணு வாங்க யுத்தம் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லல. அதாவது அவருடைய அந்த வேகம் விளங்குது, இவருடைய மனநிலை கொஞ்சம் டென்ஷன்ல வாராரு, பதட்டத்தில் வாராரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக அவர் குழி தோண்டப்பட்டு வாளை கொண்டு வந்து 2ஆக வெட்டினார்கள். ஒமா யசுத்துஹு ஸாலிக அன் தீனி, அவருடைய மார்க்கத்தை விட்டும் அது அவரை திசை திருப்பல. இன்னும் சில பேரை இரும்பு சீப்புகளால் அவர்கள் வாரினார்கள், மார்க்கத்தை விட்டும் அவர்கள் ஓடவில்லை. என்ன சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த மார்க்கம் மேலோங்க போகிறது. எந்த அளவுக்கு சொன்னால் ஹத்தா தசீர ராகிபு மின் சன்ஆ இலா ஹதரமௌத், சன்ஆல இருந்து ஹதரமௌத் வரையும் ஒரு பிரயாணி தனியே போவ, அல்லாஹ்வை தவிர இவனுக்கு எந்த பயமும் இருக்காது. அப்படி ஒரு காலம் இந்த மார்க்கத்துக்கு வரப்போகிறது. ஒரு ஆடு மேய்ப்பவன் தன்னுடைய ஆட்டை ஓனாய் பிடிக்கும் பயத்தை தவிர எந்த ஒரு பயமும் இருக்காத ஒரு காலம் வரப்போகிறது. சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? வலாகின்னகும் தஸ்தஅஜிலூன், அவசரமா வர்றீங்க,
உங்களுக்கு முன்னுக்கு என்ன நடந்தது அப்படின்னா என்ன நிதானப்படுத்தினாங்க. பொறுமை இழக்காதீங்க, பதறாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த பணி இப்படித்தான் உங்களுக்கு இதுல இதுதான் நடக்கும் என்ற விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை படிக்கிற தொடராக படிக்கும்போது நிறைய பொறுமையினுடைய வகைகள், என்னென்ன பொறுமை இருக்குது, எப்படி எதில் பொறுமை எடுக்கணும். சில பொறுமை ஹராம், சிலது கூடாத பொறுமை, ஹராமான பொறுமையும் இருக்குது. அது என்ன, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இதிலே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எதை நான் உங்களுக்கு சொன்னேனோ அதை நானும் என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கணும், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கணும். எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவர்களாக இங்கே வருகை தந்திருக்கிற நமது சகோதரர்கள், அதே மாதிரி தாய்மார்கள், இந்த சபைக்கு வந்திருக்கிற குழந்தைகள், சிறுவர்கள், அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறாங்களோ, எங்களோட உறவினர்கள், எங்களோட நண்பர்கள், எங்களோட அயலவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கும் நம் பாவ மன்னிப்பு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். நாம் வாழுகிற இந்த அமைதியான இந்த நாட்டிலே எந்த விதமான தீங்கும் வராமல், இந்த நாட்டுக்கு எதிராக செய்யப்படுகிற சகல விதமான சதிகளிலிருந்தும் இந்த நாட்டையும் இந்த நாட்டினுடைய மக்களையும் உடைமைகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அமைதியான நாடாக, ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள நாடாக அல்லாஹ் இந்த நாட்டை அல்லாஹு தஆலா இந்த மக்களுக்கு ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாகவும், அல்லாஹு தஆலா இந்த சபையிலே நாம் எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ இதே போன்று மிக உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் அனைவரும் ஒன்று சேருகிற வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக. நமது வாழ்க்கையிலே நாம விடக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், பொறுமை இழக்கக்கூடிய விஷயங்கள், டென்ஷன் ஆகக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தஆலா போக்கி ஈமானுடைய மிக முக்கியமான தலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பொறுமை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே தருவானாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.